எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். என்ன இன்ஜின் நின்னு போச்சு? தண்டவாளம் பெந்திருச்சா? இல்ல தம்பி, இந்த வண்டி போய்க்கினே இருந்து எதிர்த்தாப்புல ரயில் வண்டி வந்து மோதிடுச்சுன்னா அந்த வண்டி கவுந்துரும் இல்ல, அதனால அங்க வண்டி வரதான் பாத்துக்கிற அப்புறமா நம்ம வண்டியை கலப்புவோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? 4 பேரும் தண்டவாளத்துல காதை வச்சு கேட்டா ரயில் வர சத்தம் கடகடன்னு காதுல விழும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை. எல்லாரும் படுக்கலாம் வாங்க. படுங்க படுங்க படுங்க. சுடுது பாத்துனே. கேக்குது, ரயில் வர சத்தம் கேக்குது, ஆனா வண்டியை காணோம். தொலைவுல வருது, அதான் கண்ணுக்கு தெரியல. அண்ணா, தண்டவாளம் இந்த அதிர தெரிது, வண்டியை காணோம். டேய், ரயில் வருதுடா. என்ன அம்மா குரல் மாதிரி இருக்குது? அம்மா எங்க வருது பாரு ரயில் பின்னாடி. பாவி பயல்களா, தண்டவாளத்துல தலையை கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வந்தது? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலையை வைக்கலமா, பின்ன ரயில் வரதான்னு பார்க்கத்தான் வச்சோம். ஆனா அந்த முட்டாள் ரயில் மடத்தனமா பின்னாடி வந்துடுச்சு. ஏன்பா சிரிக்கிறீங்க? இந்த வருமா, இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு பேசாம தண்டவாளத்திலே படுக்க விட்டுருக்கலாம். இல்ல நீயே தலையை வச்சு படுத்திருக்கலாம். பாத்தீங்களா, உங்களால நான் எவ்வளவு கேவலப்படுறேன். அண்ணே, அம்மாவை கேவலப்படுத்திட்டாங்களாம். இவங்கள சும்மா விடக்கூடாது. ஜெய் அனுமதி.
என்னங்க என்னங்க ஏம்மா இவங்கதான் முரட்டு பசங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே, கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? நான் இப்ப வரலைன்னா 4 கொலை விழுந்திருக்கும். இல்ல 5. பாத்தீங்களா நான் என்ன பண்றது தம்பி? நான் கொஞ்சம் அசந்தா போதும் இப்படி எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. சோத்தை வடிச்சு வச்சுட்டு ஊரெல்லாம் தேடினேன், இவனுங்க இங்க இருக்கானுங்க. பாத்தீங்களா தம்பி? ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. போடு துணி அப்பளா போடு. இந்தா பெரியண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்னண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு, கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சி முத்த நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோருன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பேசிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். கொடுங்க சேர்த்துருவோம். எடே இந்த வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ டேடே, என்னடா இது? தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆக்கி தொலையட்டும், வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. ஐயோ, உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி? இல்ல வருஷம் 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தடவை மழையில நினைக்கிறோம். அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும், அழிஞ்சிராது. ஏமோ என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். கதையே சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து கை காலை பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு, கால் எனக்கு. கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. டேடே விடுங்கடா, ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க? என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த 4 எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது 4 எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள 4 எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது 4ம் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சு எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி 4 எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல முத்து, எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? என்னடா இது, வயலுக்குள்ள காளை மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இருமா நீ விரட்டாத, நாங்க தானே மேய விட்டோம். நீங்களா மேய் விட்டீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா நேத்து ராத்திரி 4 எருதுங்க கதை சொன்னியே, நினைவு இருக்கா? ஆமா. அந்த 4 எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சது சொல்லு பாக்கலாம். தனித்தனியா மேய்ஞ்சதுனால. அதான் தப்பு, காட்டுல போய் அதுங்க மேய்ஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேய்ஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்களை அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களே நம்ம வீட்டு வயலையே மேய விட்டோம். எப்படி? நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் கேட்டியே, இதான் நீயும் புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல பிள்ளைங்கடா. ரொம்ப நன்றிமா. உங்களை பெத்ததை விட 4 குளவிக்கல்ல பெத்திருக்கலாம். இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன், அவன் கை காலை பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க 4 பேர்ல அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டும். அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம்.
என்ன மைனர், என்ன போட்டீங்க? ராணி. அப்படியா? அப்போ என்னது கர்ச்சி போட்டு எடுக்கிறீங்க? என் மனைவி இறந்ததுல இருந்து நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கிறேன். எந்த பொண்ணையும் கையால தொடர்றதில்லைன்னு. அது சீட்டு ராணியா இருந்தா என்ன, ரோட்டு ராணியா இருந்தா என்ன? பண்ணையார், நானும் எத்தனையோ ஏகபத்தினி விரதங்களை பார்த்திருக்கேன். அவங்க அத்தனை பேர்லயும் நீங்க ஒரு தனிப்புறவி. வணக்கம். சௌக்கியமா இருக்கியா தம்பி? என்ன விஷயம்? உன்னையும் பொன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க அத்தை, வாங்க. தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி சரி, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அத்தை, அப்பா கூட பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். ஆமா. என் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உன்னை கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஸ்ரீரங்கத்து உலக்கையும் உன் அதிசய பிள்ளைங்களும் ஒண்ணு. அவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சம்பந்தம் வந்ததுன்னா வளைச்சு போட்டுக்க. நானும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். பொற வராம இருக்க ஒரு பிடி அள்ளி போட்டுக்கிறேன். அப்ப நம்ம பொன்னி? பொன்னியா? அவளுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி. இந்த ஜில்லாவுல இருக்கிற அத்தனை லட்சாதிபதியும் அவளை கொத்திக்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல அழகு, அறிவு, அந்தஸ்து உள்ளவனா பார்த்து நானா ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன், தெரியுமா? அத்தை, காஃபி. வேண்டாம்மா. ஆசையோட குடுக்கறா, வாங்கி வாயில ஊத்திக்க. பரவாயில்லப்பா. அத்தை, ரொம்ப தாங்காத. அவங்க என்ன நம்ம சம்பந்தியா? அப்பா, சம்பந்தியா வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பொன்னி, பொன்னி, கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்க தம்பி உங்களை எடுத்தறிஞ்சு பேசுனதுக்கு அவருடைய நண்பருங்கிற முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பரவாயில்லைங்க. என் வருத்தம் எல்லாம் என் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தனுக்கு அவன் பொண்ணை கொடுத்துருக்கலாமேன்னு தான். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க 4 பிள்ளைங்களுக்கும் நல்ல இடத்துல நான் பொண்ணு பார்த்துறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சிரமத்தை பார்த்தா நாட்டுல நல்ல காரியமே நடக்காதுமா. நம்ம வீட்டுல எலி தொலை அதிகமாயிடுச்சு. அதனால விஷத்தை கலந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். தின்னு தொலைச்சிடாதீங்க. எலிய சாவட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க வராங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணும். விருந்து எலிங்க வராங்க. நீ சாப்பிடாத. சாப்பிட மாட்டேன். அப்பாடா, விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி வச்சேன். இல்லன்னா எல்லாமே காலியாயிருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க. நான் பொண்ணுங்களுக்கு அப்பா, அவரு பெரியப்பா. இல்ல, பெரியப்பா. சாப்பிடுங்க, காஃபி கொண்டு வரேன். நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். என்னங்க எனக்கு? இந்தாடி, இந்தாங்க நீ. அண்ணே, வேண்டாம் வேண்டாம் சொன்னே பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டீங்க. சாப்பிடுங்க. சொன்ன கேட்க மாட்டீங்க. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்கடா, விடுங்கடா அவங்களே. நிறுத்துங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? எல்லாம் விஷம் உருண்டைங்க. எலிய கொல்ல எங்க அம்மா செஞ்சு வச்சத எல்லாருமா எடுத்து தின்றாங்களே. நாங்க வரலன்னா செத்து போயிருப்பாங்க தெரியுமா? விஷமா? மைனார், ரொம்ப நல்லா இருக்கேன் நீ பண்ணிருக்கிற காரியம். போய் ஒரு கொலையாள குடும்பத்துல சம்மந்தம் பேசுறதுக்கு கூட்டு வந்துரு. கொஞ்சம் அசந்திருந்தா தாடிக்காரன் என்ன கொண்டு இருப்பாங்க. எங்க மேல என்னையா உமக்கு விரோதம்? பட்ட பகல்ல பகிரங்கமா வச்சுட்டு வச்சிருக்கீங்க. அண்ணா, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? நேரா போலீஸ்ல போய் சரணடைய வாங்க. நாம வச்சு வைக்கலையா? அப்ப புகார் கொடுப்பாங்க. வாங்கடி, பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. இல்லைங்க, நடந்தது என்னன்னா, உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த வழக்க நம்ம சொல்லுங்க. வாங்க. கோயில் மாடுகளை பிடிச்சு கட்டுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்து போச்சு. ஏமா என்ன குழப்பம்? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்திருக்குன்னு போய் சொன்னேன். குழப்பமா போச்சு. அப்ப அது விஷம் இல்ல, லட்டுதான். வாங்க அத்தை, வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கேமராவெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். உள்ள போ. அப்பா, பொன்னி, உன் வீட்டுல நடந்த அவமானம் மாதிரி என் வீட்டுல நடந்திருந்தா 4 பசங்களுக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருப்பேன். வெளியில தலை காட்ட முடியல. அந்த மாதிரி அவமானம் மறுபடி ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவோட? இதோ பாரு.
அக்கா, என்னக்கா இதெல்லாம்? வரப்போற என் மருமகளுக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச சொத்துப்பா. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க இதையெல்லாம் இரும்பு கடையில வித்தாலும் வித்துடுவாங்க. நீ ஒண்ணுக்கா, இரும்பு கடையில வித்தாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழ கடைக்காரனுக்கு போட்டு ஆளுக்கு 4 பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமாக பொண்டாட்டிங்களோடு வரும்போது இதை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தம்பி. அக்கா, அந்நியரோ அசலாரோ இதை கொடுத்தா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உடன் பொறுப்பு நீ கொடுத்திருக்கிற, தட்டி கழிக்க முடியாது, பாதுகாக்கிறேன். அதனாலதான் வாங்கிக்கிறேன். அக்கா, ஒரு சின்ன விஷயம். என்ன தம்பி? இந்த விவரம் உன்னையும் என்னையும் தவிர ஒரு எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இது யாருக்குமே தெரியாதப்பா. அப்பா, அது போதும். பொன்னி, அத்தைக்கு மோர் கொண்டா. சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம்மா. என்னக்கா? என்னமோ தலை சுத்துறா போல இருக்குப்பா. வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நான் இங்க படுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு யாரப்பா சோறு போடுவாங்க? பொன்னி, அத்தை கூடவே போய் ஜாக்கிரதையா வீட்டுல விட்டுட்டு வா. வரேன் தம்பி. வாங்க அத்தை. லட்சாதிபதி மாப்பிள்ளையா தேடணும்னு நினைச்சேன். இப்ப கோட்டீஸ்வர மாப்பிள்ளையா தேட வேண்டியதா போச்சு. அத்தை, ஏதாவது தைலம் தேய்ச்சி விட்டுமா? ஒண்ணும் வேண்டாம் பொன்னி. கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்தா போதும். அவர் வந்துருவாரு. நீ யாரு சொல்ற? உங்க 3வது பிள்ளையை தான் சொல்றேன். என்ன பார்த்தா மாயமா மறைஞ்சிடுவாரு. அதனாலதான். ஓஹோ, என் 4 பிள்ளைங்கள்ல அவன் ஒருத்தன் தாமா கோவக்காரன். கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். என்ன பொன்னி, அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே? நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொன்னி, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்து. அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சு உங்களுக்கு? அத்தை, நெஞ்சு வலிக்குதுமா. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, என் பிள்ளைங்க எங்கெங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்க. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. நாங்க வந்துட்டோம். என்னமா அப்படி பாக்குற? உனக்கு விஷயம் தெரியுமா? நாங்க முந்தி மாதிரி முட்டாளுங்கல்ல, புத்தாளிங்களா ஆயிட்டோம். ஆமாமா, நீ சொன்ன 4 எருதுங்க கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வயல்ல மேய விட்டோம். ஆமாமா, கதை பிரகாரம் நாங்க 4 பேர் என்னைக்குமே ஒத்துமையா இருப்போம். நீ கவலையே படாத. என்னன்னு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா ஆடாம அசையாம அப்படியே கிடக்கு. அம்மா, அதே எந்திரிச்சா நமக்கெல்லாம் கதை சொல்லும் இல்ல, அதனாலதான் தூங்குற மாதிரி பாசாங்க செய்யுது. ஏன் புள்ளி அழுகுற? அத்தை இறந்து போயிட்டாங்க. இப்படி எத்தனை நாளைக்கு உட்காந்துக்க போறீங்க? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல பொன்னி. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா கடுமையா உழைக்கணும். எங்க போய் உழைக்கிறது? உங்களுக்கு தான் நல்ல நீச்சல்லாம் இருக்கே. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆளுங்களை வச்சு வேலை செய்யலாம்னா எங்க பேச்சு யாரு கேட்பாங்க? அப்போ எங்காவது வெளியில போய் வேலை செய்யுங்க. எங்க அப்பா எப்பேற்பட்ட ஜமீன்தாரு, அவர் பிள்ளைங்க நாங்க எப்படி போய் கண்டவங்க கிட்ட வேலை செய்யறது? சரி, வெளியில போய் வேலை கேட்காம எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க. ஐயோ, மாமா கிட்டியா? அவருதான் எங்களை கண்டா கண்ணுக்கும் ஆகாது, கரிச்சும் கொட்டுவாரு. அதெல்லாம் அப்ப இப்ப கோச்சுக்க மாட்டாரு. அண்ணே, அப்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மாமா கிட்டே போய் வேலை கேட்போம். ஜோக்கர் ராணியா? ஆமா, என்கிட்ட ஒண்ணு கூட வரலையே. இருக்கிற ராணி பூரா என்கிட்ட வந்துடுச்சே. அது எப்படி? நீங்க தானே சொன்னீங்க சீட்டு ராணியா இருந்தாலும் ரோட்டு ராணியா இருந்தாலும் சீண்ட மாட்டேன்னு. அப்ப இந்த ஆட்டம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே மைனர் மதிப்பு கொடுப்பார். வணக்கம் மாமா. வாங்கடா அடி முட்டாள்களா. எங்க இங்க? நாங்க இப்ப அனாதைங்களாயிட்டோம் மாமா. ஆசிரமத்துல சேர வேண்டியது தானே. உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோன்னு நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்கு தான் காடு கரம்பெல்லாம் இருக்கே, போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது தானே. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா. எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்தணும் மாமா. வேலைக்கு சாப்பாடு போடணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. இது என்ன தர்மசத்திரம் நினைச்சீங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. பண்ணையார்,
தாயில்லா பசங்க, தாய் மாமன் நீங்க. பசி பட்டினில கிடந்தா அந்த பழி உங்க தலையில தான் விழும். 10ஓட 11னா இவங்களே உங்க பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான். ஆனா வடிகட்டின முட்டாள்களா இருக்கிறானுங்களே. மாமா வேணும்னா இனிமே வடிகட்டாத முட்டாளா இருக்கிறோம். சொன்னீங்களே பாத்தீங்களா? இத பாருங்க, ஒண்ணும் பேசக்கூடாது. மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். என்ன? சரிங்க மைனர் மாமா. அம்மாவையும் ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க. நன்றி. என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க? போடா போடா போடா. என் பேர் ராணி. என்ன விஷயம்? நான் ஊர் ஊரா போய் டான்ஸ் நடத்திட்டு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல நீங்க வச்சதான் சட்டம்னு சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட நீங்க அனுமதிக்கணும். இடுப்பு உடைஞ்சிடும். இந்த ஊர்ல நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நீ வேற ஊரை பார். இது பாருங்க, ஒரு நாள் கேம்ப் போட்டு டான்ஸ் ஆடுறேன். ஊர்ல எல்லாரும் கட்டுப்பாடோட இருந்து டான்ஸ் பார்க்க வரலனா அடுத்த நாளே மூட்டை கட்டிடுறேன். நீ சொல்றத வச்சு எங்க ஊர் ஜனங்களை நான் எடை போடுறதுக்கு தயாரா இல்ல. இடத்த காலி பண்ணு. ஆக எல்லாரும் இந்த ஊர்ல யோகியன்னு சொல்றீங்க. சரி, இது வரைக்கும் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன். இப்ப சவால் விடுறேன். இந்த ஊர்ல கேம்ப் போடுறேன். ஒருத்தன் கூட யோகியம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். சவாலை ஏத்துக்க தயாரா? மூடுவாய். இந்த ஊர்ல யார் யோக்கியம் யார் அயோக்கியங்கிறது வேற விஷயம். இவரை மீறி இங்க எதுவுமே நடக்காது. ஜாக்கிரதை. மைனர், இவகிட்ட என்ன பேச்சு? இந்த கோஷ்டியே இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லைக்குள்ளதானே இருக்க கூடாது. சரி, நான் போறேன். ஆனா எல்லையை தாண்டி நான் வர மாட்டேன். உங்க ஊர்க்காரங்க வராம நீங்க பாத்துக்கங்க. என்ன திமிரா பேசிட்டு சில்கு சில்கு சில்குன்னு போறா பாத்தீங்களா? அவ திமிர அடக்கணும்னா அவ இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர்க்காரர்களை போக விடாம தடுத்து வைக்கணும். சரியா சொன்னீங்க. இப்பவே புறப்படலாம். இந்த நேரத்துல நான் எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறேன்? நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒருத்தி வந்து இங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னா எங்க ஊர் ஜனங்க கட்டுப்பாடு உள்ளவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதையும் பார்க்கலான்னு சவால் விட்டுட்டு நம்ம ஊர் எல்லையிலேயே போய் டேரா போட்டு இருக்கிறான். நீங்க யாராவது அத்துமீறி அந்த டான்ஸ போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும். கொட்டாயில கொட்டு சத்தம் கேக்குது பாத்தீங்களா? யாரும் போயிடாதீங்க. ஆக ஐயா, என்ன ஐயா? வயித்த கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்கு. வாய்க்கா பக்கம் போயிட்டு ஓடி வந்துடுறேனே. ஓடு ஓடு. ஆக பண்ண என்ன? வயல்ல தண்ணியை திறந்து விட்டு வந்தேன். அதிகமா பாஞ்சதுன்னா பயிரெல்லாம் அழிஞ்சே போயிடும். போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலையா. எங்க விட்ட? ஆக ஆக பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நாங்க தலை வணங்குறோம். இப்ப நாங்க வர்றோம். நீ தொலை. என்ன மைனர், அறிவு கட்டவனுங்க எல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு நல்லவங்க எல்லாம் கீழே உட்கார வச்சுட்டீங்களே. அவங்க எல்லாம் உங்க ஆளுங்க தானே? அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் மைனர், இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க? கொடிச்சதம் கேட்டது இல்ல, ஓடிட்டாங்க. மைனர், நீங்களும் போறீங்களா? நான் போக மாட்டேன். அப்ப ஒண்ணு செய்யுங்க. ஊர்ல மிச்ச மீதி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் அமைக்கி பாதுகாத்துங்க. நான் அவளை போய் ஒரு கை பாக்குறேன். எங்க எல்லாம் கூட்டமா போறீங்க? உங்களுக்கு விவரம் தெரியாதா? ஊருக்கு வெளியே டான்ஸ் நடக்குது, அதை பார்க்க தான் போறோம். நீ வரலையா? டான்ஸ் போலாமா? டான்ஸ் பார்க்க காசு கடன் சொல்லி பாப்போம். இதெல்லாம் வித்துலாமா? ஐயோ, இந்த சாமான்லாம் மாமாவுது. ராத்திரி நேரத்துல எவன் இதெல்லாம் வாங்குவான்? அதெல்லாம் எதுக்கு? கீத்துல சந்து பொந்து இருக்காதா? அதுல பாப்போம். முதல்ல நீ இந்த இடத்தை காலி பண்ணணும். என்கிட்ட தோத்து போனதா ஒப்புக்கொள்ளுங்க. இப்பவே காலி பண்றேன். நீ ஒரு நாடோடி, நான் இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன். நான் எதுக்காக உங்ககிட்ட தோக்கணும்? இந்த ஊர்ல ஒருத்தன் கூட யோகியம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டேனே, ஞாபகம் இருக்கா? இப்ப உங்களையே நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சிட்டேன். அது உங்களுக்கு தோல்வி இல்லையா? வாய்க்கொழுப்பா, உன் ஆட்டத்தை பார்க்க வந்த ஜனங்களை விட்டே உன்னுடைய கொட்டகையை பிரிக்கிறனா இல்லையா பார். அப்ப தெரியும் யார் ஜெயிச்சது யார் தோத்ததுன்னு. கொஞ்சம் இல்லைங்க பண்ணியறையா. உன் பேரு? ராணி.
பேர்ல மட்டும் ராணி இல்ல, அழகுலயும் ராணி தான். போங்க, நீங்க போய் சொல்றீங்க. நிஜமா தான் சொல்றேன். உன் ஆட்டத்தை பாக்குறதுக்கு ஜனங்க குவியல் குவியலா வராங்களே, அதுல அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் வந்தா என்ன, ஊருக்கு பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையே? அப்ப பிடிக்கல, இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே பிடிக்கும். நிஜமாவா? ஆமா. பசங்களா, மாமா மாமான்னு கூப்பிடாதீங்க, சாதாரணமா கூப்பிடுங்க. சரி, இந்த மரம் பூச்சி பிடிச்சு போச்சு, காய புடிங்கி போட்டுட்டு மரத்தை வெட்டிடுங்க. சரிதானா? சரிங்க மாமா. ஐயோ, மாமா மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறானுங்க. அண்ணே, இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுன்னா ரொம்ப நேரமாகும். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ நீ மேல ஏறி காயெல்லாம் பிடிக்கி போடு, நான் மரத்தை வெட்டி சாச்சிடுறேன். சாபாஷ், அருமையான யோசனை. உங்க அறிவே அறிவுண்ணே. மெதுவா மெதுவா தம்பி, பாத்துப்பா. பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சு, தொல்லை பண்ணாத, மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா? என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன அவர் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கை கால உடைச்சுக்குவான்ல, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம், வாங்க நாம அப்படி உட்கார்ந்து பேசலாம். ஆஹா, மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குவான். ஐயோ, டேய், பொன்னி தலைமையில தேங்காய் போட்டு தாச்சிட்டியாடா டேய். அண்ணே, மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுனா உன்னை கொன்னே போட்டுருவாரு. இப்போ என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிரு. போ 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 போ. பயந்துட்டீங்களா? மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சியா? இல்லங்க, என்ன தொடவே மாட்டீங்களான்னு ஏங்கின. இப்போ உங்க கையே மேல பட்டுடுச்சு. இதுவும் சுகம்தான். அண்ணே, என்னது? அண்ணே, என்னடாச்சு? இந்த வஸ்தாது வரத மாமா கிட்ட கடை வாங்கிருந்தான், திருப்பி தரல. அத போய் கண்டிச்சு கேளுன்னாரு. நாங்க போய் கேட்டோமா? பணம் கடன் கேட்டு வாயை திறந்தீங்க, தொலைச்சிருவேன்னு சொல்லி வாயில பிளாஸ்டிக் ஓட்டிட்டான். இதை எடுத்தா உதப்பேன்னு வேற சொன்னான். அந்த பயகிட்ட பணத்தை நான் வசூல் பண்றேன். முதல்ல நீ போய் தங்கமுத்தை தேடுங்க. ஆமா, அவன் எங்க போயிட்டான்? பொன்னி தலைமையில தேங்காய் போட்டானா, அவன் மயங்கி விழுந்துட்டா. மாமாவுக்கு பயந்துட்டு இங்கேயும் ஓடிட்டான் அந்த பய. சரி சரி, தங்கமுத்த நாங்க தேடிக்கிறோம். நீ முதல்ல இந்த வரதம் பையில புடிச்சு இது அவன் வாயில ஓட்டு. இந்த வரதம் தர வேண்டிய பணத்துக்கு கணக்கு சீட்டு. வரதா? ஓய், இந்த கணக்குக்கு என்னப்பா பதில் சொல்ற? பதிலத்தான் உங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. ஓஹோ, உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போறது இல்ல. நான் அவங்களுக்கு வாயில தான் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சேன். உனக்கு உடம்பு பூரா போட வேண்டி வந்துடும். போயிடு. ஓய், முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு கணக்க சொல்ற. எண்ணிக்க. உங்களுக்கு 100, காது குத்துக்கு 1000, திருவிழாக்கு 300, தீபாவளிக்கு 1000. அப்புறம் நீ மொட்டை அடிக்க வாங்கினது 50 ரூபா. திருப்பதியா பழனியா?
பாக்கெட்ல எவ்வளோடா இருக்குதுல? 2500. நீ கொடுக்க வேண்டியது 3000ல. பாக்கி 500க்கு என்ன பண்றது? இது ஒரு 500 தேரும். உன் கணக்கு தீந்துச்சு, இனிமே விளையாடாத. மாமாவுக்கு பயந்து லாரியில ஏறி படுத்த, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஆமா, இது எந்த ஊரு? பட்டணம். பட்டணமா? ஐயோ, அண்ணெல்லாம் என்ன தேடுவாங்க. நான் ஊருக்கு போன என்ன கொண்டு போய் விட்டுறேன். வண்டி இப்ப போவாது, காலையில தான் போகும். செலவுக்கு காசு தரேன், ஊரை சுத்தி பார்த்துட்டு வா. நாளைக்கு கூட்டி கொண்டு போய் விட்டுறேன். இந்தா நல்ல ஆளப்பா, நீ போ. போயிட மாட்டியே? அப்பா நான் வந்துடுறேன். போ. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய குளம். நம்ம அண்ணனுங்க பார்த்தா நீந்தியே தீத்துருவாங்க. ஐயோ, ஒரு பொண்ணு தண்ணியில மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. வச்சுங்களா நீங்க? உப்பு தண்ணி நிறைய குடிச்சிருப்ப, எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன் பாரு. கக்கு. என்ன நீ அடிச்சுட்ட? நீச்சல் போட்டியில நான் முன்னால வந்துட்டு இருந்தேன், என்ன தூக்கிட்டு வந்துட்டியே. உனக்கு அறிவு இருக்கா? நீச்சல் போட்டியா? என்ன சொல்ற? நான் ஏதோ நீ தண்ணில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறியாக்குன்னு நினைச்சேன். நினைச்சிரு. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் யாத்திரை அடங்கும். போலீஸ்! நீண்ட தூர சைக்கிள் போட்டி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் சோர்வின்றி உற்சாகமாக வெற்றி மேடையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் வெற்றி பெறும் வீரருக்கு போலீஸ் அதிகாரி ஆர்.வி. குமரகுரு அவர்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக வழங்குவார்கள்.
ஏங்க இதெல்லாம் நீங்க திருடிட்டு வந்ததா? யாரா நீ? இந்த நேரத்துல இந்த இடத்துல எவனும் வரமாட்டான், நீ எப்படி வந்த? அது வந்துங்க நம்ம ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்குல்ல. எந்த சம்பந்தம் இல்லாம வளர்றான், ஏதோ மறைக்கிறான். 4 திம்மு திம்முனா தானா உண்மை வரும். இந்தாங்க, இந்த கப்பை நானா வாங்கல, நீங்களா கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே இந்த கப்பு உனக்கு தான். எதுக்கு? நாங்க தேடிக்கிட்ட கேடி பசங்களை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த பாரு, அதுக்காக. வந்து இத பாரு, நகைகள் இவங்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு மத்த வீட்டுல பேசிக்கலாம். வா, கமான். வாடா. பைசல, நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேருமே இப்படிதாங்க. அவங்க எல்லாம் இப்படியோ, ஆனா உன்னுடைய மெட்ராஸ் அனுபவம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உட்காருப்பா. சாந்தி, சாந்தி. ஐயோ, என்ன விஷயமா? நீச்சல் போட்டியில எல்லாருக்கும் முன்னால வந்துட்டு இருந்த இந்த ஆளல எல்லாமே கெட்டு போச்சு. ஏப்பா, நீ சொன்னது இதே பொண்ணுதான் சார். என்ன விட்டுருங்க, நான் வரேன். இறப்பா. சீக்கிரமா விலக மாட்டீங்க, ஒன்னால ஓடிடுவோம். இத பாருமா, அவனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு கேடியோ கிரிமினலோ இல்ல. ஒண்ணும் தெரியாத அப்பாவி கிராமத்து பையன். தட்ஸ் ஆல். என்ன நீ இந்த ஆளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ற? கொஞ்ச நேரம் இவங்கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்த, நீ ஏன் நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்குவ. ஆமா, இந்த ஆளு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஆமா, சாப்பாடு ரெடியா? அப்ப நான் வரட்ட? சாப்பாடு உனக்கா தாப்பா கேட்டேன், எனக்கு பசி இல்ல. இத பாரு, இந்த ராத்திரி நேரத்துல இந்த கோலத்துல போன உன சந்தேகத்துல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஒழுங்கா இங்கேயே சாப்பிட்டுட்டு காலைல போய் சேரு. சாந்தி, தகராறு பண்ணாம இவனுக்கு சாப்பாடு போடு. வா. நடு அண்ணனுக்கு, சின்ன அண்ணனுக்கு, கடைக்குட்டி எனக்கு. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அண்ணனுங்க ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு ஏன் அழணும்? நாங்க அண்ணன் தம்பிக்கு எப்பவுமே ஒன்னாதான் சாப்பிடுவோம். இப்ப தனியா சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. எப்படி எங்களால சாப்பிட முடியும்? சோத்த உருண்டை புடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னாத்தான் சாப்பிடுற வழக்கம். ஒரு உருண்டைக்கு ஆள் இல்லாட்டி எப்படி பொண்ணி சோறு இறங்கோ? உங்க தம்பிக்கு போடுறத நினைச்சு எனக்கு போடுங்க. அவர் இடத்துல நான் உட்காந்து சாப்பிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? போடுங்க. ராஜமுத்து, கடைக்குட்டிக்கு போடுறதா நினைச்சு அதுக்கு ஒரு உருண்டையை கொடு, நாமும் சாப்பிடுவோம்டா.
பெரிய அண்ணனுக்கு ஒண்ணு, சின்ன அண்ணனுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. கடை என்ன இன்னும் தூங்கலையா? வள்ளியே, ஏ நான் எப்பவுமே எங்க அண்ணங்க மேலதான் கைய போட்டு தூங்குவேன். இங்க யார் மேல போடுறது? கீழே எங்க அண்ணன் படுத்திருக்காரு, அவர் மேல கைய போட்டு தூங்கலாம். அது மரியாதையா இருக்காதுங்க, அவர் போலீஸ்காரராச்சே. உங்களுக்கு வேற அண்ணன் இல்லையா? அவரை விட்டா இந்த வீட்டுல நான் தான் இருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஆமா, உங்க ஊர் எது? பூதங்குடி. அப்பா, பேரை கேட்டாலே பயமா இருக்கு. ஆளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க வேணா ஒரு தடவை வந்து பாருங்க. ஆமா, அங்க வந்து உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபங்க. சின்னமனூர் ஜமீன் சேதுராம பூபதி வீடு எங்கன்னு வந்து கேளுங்க, சின்ன குழந்தை கூட சொல்லும். எப்போ வரீங்க? எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப வரேன். இப்போ பேசாம படுத்து தூங்குங்க. மோசம் தானே. அண்ணே, தங்கப்புத்ராய், ஏண்டா தம்பி, எங்கடா போயிட்ட? போனதான் போனேன். எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு கால் கடுதாசி போடக்கூடாது. இதெல்லாம் கஞ்சத்தனம், முழுசாதான் போடக்கூடாதா? உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். இன்னும் யாரும் நம்ம வேலைக்கு போக வேண்டாம். தம்பி வா. சாந்தி, சாந்தி, என்ன யோஜனை பலமா இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஆமா, அந்த பட்டிக்காட்டனை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கப்ப விட்டுட்டு போயிட்டானா? அவனை வெறும் அப்பாவே தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஒரு நன்றி கெட்ட பையன். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன போற போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? நம்மள எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? ஏதேது அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றியா? கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனம் விட்டு பேசினாதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும். நான் சொன்னதே என்கிட்ட திருப்பி சொல்றியா? எனிஹோ, இத பாரு, எல்லா விஷயத்தையும் தகராறு பண்ற நீ அட்லீஸ்ட் இந்த பட்டிக்காட்டா விஷயத்தை ஒத்து போறியே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஹலோ, சாந்தி ஹியர். கலா பேசுறேன். வர சண்டே பிக்னிக் போலாமா? பிக்னிக்கா? எங்கடி? நீ எங்க சொல்றியோ அங்கே போவோம். பூதங்குடி போலாமா? பூதங்குடியா? அங்க என்னடி இருக்கு? வழக்கமா மகாபலிபுரம் வேடந்தாங்கல்னு போகாம புதுசா ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் இல்லையா? Then we will meet on Sunday. Okay. Come on, let's get out. Oh. Nice place, no? Yeah. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்னடி இவ சுத்தி பார்க்க கூட்டு வந்துட்டு நம்மள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா போறா? நானும் பாக்குறேன், இவ போக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு.
உங்க ஊருக்கு வந்ததுக்கு பலமான வரவேற்பு கிடைச்சது. ஊருக்கு ஊர் இப்படி சில தருதலைங்க இருக்கத்தான் செய்யும். 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியாயிடும். ஆமா, எங்க இப்படி திடீர்னு? உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். அதுக்காக இப்படி முழு துணியும் போட்டுக்காம பாதியிலே அரைங்குறையமா வந்துடுறதா? ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸோட ஃபேஷனே அப்படித்தான். ஐயோ, இது உங்க ஊர்ல வேணா பேஷனா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல கணுக்கால் வரைக்கும் கண்டாங்கி சேலை கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சு நெத்தி நிறைஞ்ச குங்குமத்தோட வரணும். அதுதான் இந்த ஊருக்கும் பொருத்தம், எனக்கும் பிடிக்கும். ஓ, ஹேய், அடிசக்க. எப்படி? நீ பட்டணத்து பொண்ணுன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரியே இருக்கு புள்ள. அப்ப நான் வாரேன். வாரேன் புள்ள. ஹேய் புள்ள. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார், இப்பவே இந்த விஷயத்தை கவனிங்க. இல்ல சாந்தி அந்த நாட்டுப்படுத்தானோட ஜோடியா வந்து நிப்பா. Stop it. அண்ணா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜோடியா வந்து என் தங்கச்சியோட என் முன்னாலே நிப்ப? அவர் மேல தப்பு இல்லைனா நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். சாந்தி, எந்த வகையில உனக்கு பொருத்தமானவன்னு இவனை தேர்ந்தெடுத்த? அண்ணன் தம்பிங்க மேல உள்ள ஆழமான பாசம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் வெள்ள மனசு, வெளியே தெரியாம அடங்கி கிடக்கிற வீரம், இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. ஓஹோ, தீர்மானம் பண்ணிட்டு தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே உன்னை திருத்த முடியாது. ஆல்ரைட், இப்ப நான் என்ன செய்யணும்? எங்களை ஆசீர்வதிச்சு கல்யாணம் பண்ணுங்க. தங்கமுத்து, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. உங்க அண்ணங்களை வர சொல்லி என்கிட்ட முறைப்படி பேச சொல்லு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்போ ஊர் ஊரா போய் தெருத்துல அலைஞ்சு உங்க அண்ணன்களுக்கு என்ன பொண்ணு தேட சொல்றியா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. இல்ல, இப்படியே கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு வெளியில என் மானத்தை வாங்குறீங்கறியா? ஐயோ, வெளிய இல்லைங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே அதை செய்யணும், நீங்க வெளியில போங்கங்கறியா? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேனா? சுத்த விளங்காத பையலா இருக்கானே, என்ன சொல்றானே? அது வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு, அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி ஒண்ணு சொல்லிங்க. அப்படி பண்ணா கூட நல்லதா இருக்கும். ஏங்க, அப்படியே செய்யலாம்ல? புத்திசாலி பையன். ஐயோ, ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் தன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டியிருக்கேன். ஆல்ரைட், உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ்டர் பதி. வெல்கம் சார். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இருங்க இருங்க இருங்க. கல்யாணமாகி முதல்ல வீட்டுள்ள வரீங்க, முறைப்படி வரவேற்க ஏற்பாடு பண்றேன். வெற்றி வெற்றி. அண்ணா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். சின்னண்ணே, பெரியண்ணே, நடுவண்ணே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னடா விவரம்? அண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பழைய காலத்து பங்களா, அதையும் பாழாக்கி வச்சிருக்கானுங்க. என்னமா அது? தெரியல, நான் உள்ள போய் பார்க்கலாம். ஒரு தாய் வயித்துல பிறந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கணும், ஒரே இடத்துல குளிச்சோம். இப்ப நீ மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உட்கார்ந்திருக்கியே, என்னடா அர்த்தம்? அண்ணே, எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவுக்கு அப்புறம் வீடு வாசல பாத்துக்க, சமைக்க, துவைக்க ஒரு பொம்பளை வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன். வாய முடுறா, விவஸ்தை கட்ட பயலுகளா. இந்த ஆளு யாரு? நம்ம வீட்டுல வந்து நம்மளே திட்டுறவரு. அறிவு கட்ட தனமா உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்ட மானம் கட்ட மச்சான்டா.
யார டா போட்டு பேசுறேன் விசாரி. அமைதி அமைதி. மானங்கட்ட மச்சான், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? உதய மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர ஒருத்தருக்காவது ஒழுங்கா பேச தெரியலையே. பார்த்தல, நீ மருமகளா வந்திருக்கிற இடத்தோட லட்சணத்தை. என் பேச்சை கேட்காம நீயே ஒரு முடிவெடுத்த. நல்ல அனுபவி மச்சான். விடா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு என் பின்னாடி வந்து சேரு. போயிடுவானாவே? கூட பிறந்த எங்களை தனியா விட்டுட்டு போயிடுவானாவே? ஏண்டா போயிடுவானா? போக விட்டுருவோமா? காலை வெட்டிட மாட்டோம். நச்சிமுத்து அவன் மொடமானாலும் பரவாயில்ல, நாங்க 3 பேரும் உழைச்சு அவனை காப்பாத்துவோம். ஜெய் ஹனுமான். அண்ணா, எல்லாரும் காட்டுத்தனமான ஆளுங்களா இருக்காங்க. சொன்னதை செஞ்சிருவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா இவங்க கூட மாரடிக்கணும்னு கடவுள் உன் தலையில எழுதி வச்சுட்டான். அதை எப்படி என்னால மாத்த முடியும்? நான் போறேன். என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ வா, நான் வரமாட்டேன். மச்சான் மச்சான் சீவிடா. சாந்தி, மச்சான ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போ சொல்லு. டாய் தங்கமுத்து, வேணும்னா நீ திங்கிற உருண்டையில இருந்து பாதி எடுத்து அந்த உருண்டைக்கு கூட. நாங்க தனி உருண்டையெல்லாம் தர முடியாது. கவலைப்படாதீங்க, அவர் வரமாட்டாரு. இருக்கிற உருண்டைங்களை அண்ணன் தம்பி நீங்களே உருட்டி உருட்டி சாப்பிடுங்க. அவங்களுக்கு பைசா வந்து சாப்பிடுவாங்க. இப்ப எங்களுக்கு பசிக்குது. தங்கமுத்து, இன்னைக்கு ஓ முறை வந்து உருட்டி போடு. எனக்கு பசிக்கல, வேணும்னா நீங்களே உருட்டி சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கலன்னா எங்களுக்கும் பசிக்கல. எனக்கு லேசா பசிக்குது. சரி வேண்டாம், விடு விடு. என்ன உங்க கடைசி தம்பி பட்டணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காராமே? அது நாங்க கல்யாணமாவே ஒத்துக்கல. அந்த பொண்ணை எங்க குடும்பத்திலயும் நாங்க சேர்த்துக்கல. மொத்தத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களை கேட்காம கல்யாணம் செஞ்சதுக்கு உங்க தம்பியை தள்ளி வச்சிட்டீங்களா இல்ல தலைமொழிட்டீங்களா? உங்களுக்கு உங்க தம்பி மட்டும் வேணும், அவரை நம்பி வந்த பொண்ணு வேண்டாம். இது எந்த வகையில நியாயம்? அண்ணே, பொண்ணி சொல்றதுல நியாயம் இருக்குண்ணே. நாம செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கும் இப்பதான் படுது. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்குதுப்பா. ஆமாண்ணே, பாவண்ணே. இத பாருங்க, முதல்ல வீட்டுக்கு போய் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு சொன்னபடி கேளுங்க. வாங்க முத்துக்களா, போ. சம்சாரம் எங்கடா? வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா? தட்டு கதவை. யாரது? உன் புருஷனோட அண்ணமாருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது 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 முடியாது. நாச்சிமுத்து, கதவை பேத்துரு. போய் அனுமாரை கூப்பிட்டுக்க போ. ஜெய் ஹனுமான். என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மடத்தனமா நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி கால்ல விழுந்துருவோம். காலையா? ஒழுங்கடா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு. சரி, மன்னிச்சிட்டேன். டாய், தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுரோய். என்னது தண்ணியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. ஐயோ, அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி, நாங்க ஆளுதான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல, எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி பிறந்தவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து, நல்ல வேலை இவன் உனக்கு புருஷனா கிடைச்சா. எங்குள்ள யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே. நாளையில இருந்து நீ கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டோம். ஏ, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி, இன்னையில இருந்து நீ கீழ்ச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க. சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா. சாப்பாடு ரெடி. நல்ல 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 அடி
பெரியண்ணனுக்கு ஒரு உருண்டை. என்னடா ஒரு 1/2 கிலோ குறையுது? சின்னண்ணனுக்கு ஒரு உருண்டை. உனக்கு பெருசா உருட்டிக்க. எனக்கு ஒரு உருண்டை. தம்பிக்கு ஒரு உருண்டை. தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்னது சோறு இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே? ஏன்? நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே. அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்கதான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயிற்றுக்குள்ள விட்டுறோம். எப்படி உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். மனுஷங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி, நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க. நல்ல புத்த, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கும், இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும். என்ன இன்னும் தூங்கலையா? கதை கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா? நாங்க ஆம்பளைங்க. சரி, நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்லணும். மூளைக்கு வேலை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் யாரு? எங்க ஊர் தலையாரி. அவ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் காவலுக்கே போவான். இல்ல. ஆமா, அவனே மடைய. ஒரு தரம் அவனே காணாம போட்டான். நான் சொல்றேன், எங்க மாமா வீட்டு நாய். இல்ல. ஆமா, அது சட்டையே போடாத. ஒருவேளை காக்காவோ? இல்ல. அது பறக்கறதுல கெட்டி, காவலுக்கு மட்டி. நான் சொல்றேன். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். பூட்டு. கரெக்ட். பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் வேணும்னே. எது பொண்டாட்டியா? இன்னொரு விடுகதை. பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அப்புறம் பறக்கும், அது என்ன? பூ பூக்கும் காய் காய்க்கும் நாங்க தூங்குவோம். இலவ பஞ்சு. நீங்க தூங்கலையா? தூக்கம் வரலையே. தூங்க மாட்டாங்களே. தங்கமுத்து காணோம். போலீஸுக்கு சொல்லு. நாச்சிமுத்து, தங்கமுத்து காணோம். ஏதோ சத்தம். ஐயோ பாவம், அந்த பொட்ட புள்ளைய துன்புறுத்துறான் போல் இருக்கே. இந்த பையில எங்கேயோ நாம அங்க தேடி தரவிட்டு இருந்தோம். இது எங்க என்ன தரவிட்டு இருக்கா? நம்ம கூட படுக்காம இவன் இங்க என்ன பண்றான்? அதானே கேட்டே விடுவான். தங்கமுத்து, இங்க என்னடா பண்றேன்? அண்ணே, அது எது போய் பாவம், ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கு. என்னத்துக்கு வந்து அதை பயமுறுத்துற? பேசாம வந்து எங்களோட படு. சாந்தி, இவன் ஏதாவது தப்பா நடந்தா இவனை மன்னிச்சிருமா. இது மாதிரி ஆயுசுக்கும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். சாந்தி, என்னடா சாந்தி படுவா ராஸ்கோட். இனிமே இந்த பக்கம் வந்தா பிச்சிரோட பிச்சு. இது உங்க நிம்மதியா? சாந்தி, இந்தமா பால் சாப்பிடுமா. பழத்தை நாங்க எடுத்துக்கிறோம். எல்லாரும் எழுந்துருங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் எழுந்துருங்க.
ரொம்ப நேரமாச்சு, எழுந்திருங்க. என்ன டேபிளா என்ன அண்ணே, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வேணும்னு, ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நாம திருக்கோடியில் இருக்கிற பால்காரி மகாலட்சுமி தான் சொல்றாங்களோன்னு நினைச்சோம். அடைச்சிப்பா, அவ மூஞ்சியும் சரியில்லை, அவ குடுக்கற பாலும் சரியில்லை. அண்ணா, அசல் மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது. போதும் போதும் என்ன புகழ்ந்தது. முதல்ல இந்த தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணுமா? ஏன் இன்னைக்கு தீபாவளியா? அதுக்குள்ள வந்துருச்சா? அப்போ தீபாவளிக்கு தீபாவளி தான் குளிப்பீங்களா? இல்லையே, பொங்கலுக்கும் குளிப்போம். மாட்டு பொங்கலுக்கு மாடோட மாட சேர்ந்து குளிப்போம். இத பாருங்க, இனிமே தினமும் குளிக்கணும். போங்க. ஐயா, அண்ணே ஜூட்ட பிளேடேஸ்வரா. சோமா இருக்கா? என்னாச்சு? அண்ணன் வெட்டிட்டாரு. அண்ணே, இவ்வளவு ரத்தம் இல்ல, நம்ம ரத்தம் தான். தம்பி தம்பி, தெரியாதனமா கீர்த்தண்டா. வேணும்னா நீ ஒரு சின்ன கீரல் கீரிக்க. ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. என்ன கீரை போறியா, கலர போறியா? ரத்தம் வருதாடா? அண்ணே, அதை விட ஜாஸ்தி வருது. நிறுத்துங்க. ஐயோ, என்ன இது ரத்த கலரி பண்ணிக்கிட்டு? நாங்க எதுலயுமே இப்படிதான். இதை விட பெரிய காயெல்லாம் இருக்கே. அவங்க முகத்துல அவங்க ஷேவ் பண்ணாம என்ன இது அசிங்கம் பண்றீங்க? இதுல ஒரு சௌரியம் பாரு, கண்ணாடி எல்லாம் தேவையில்ல. முகத்தில் முகம் பார்க்கலாம். கண்ணாடி இல்லாம ஷேவ் பண்ணி என்னத்த மிச்சம் பண்ண போறீங்க? அதானே 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 அதானே. ஷூ, ஒழுங்கா ஷேவ் பண்ணிட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. வீட்ல 4-5 பாத்ரூம் இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் ஒரே பாத்ரூம்ல குளிக்கணும்? எங்களுக்கு ஒன்னா குளிச்சுதான் பழக்கம். அதெல்லாம் நேத்தோட, இப்ப வெளியே வாங்க. வர போறீங்களா இல்லையா? இப்ப உங்களை யார் பார்த்தாலும் திருஷ்டி பட்டுடும். அதனால ஊர் கண்ணு உலக கண்ணு, பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு, எந்த கண்ணும் படாம மகராசனா இருக்கணும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. அமைதியா உட்காருங்க. சாந்தி, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். கொஞ்சம் பொறுங்க. எங்க என்ன வேலை? வழக்கப்படி எங்க மாமா தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு தான். ஆமா, உங்களுக்குன்னு வயல் நிலம் அதெல்லாம் கிடையாதா? ஏன் இல்ல, ஊர்ல நிறைய நிலம் எங்களுக்கு தான். அப்ப அதுல வேலை செய்யாம அடுத்தவங்க கிட்ட ஏன் வேலை செய்யணும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏண்டா ஏண்டா ஏண்டா? ஐயோ, நம்ம நிலத்துல நாமே கஷ்டப்பட்டு நமக்கு நாமே முதலாளியா இருக்கலாமே. 100ல ஒரு பேச்சு. நாளையில இருந்து நம்ம நிலத்திலே வேலை பார்ப்போம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? ஷூ, இன்னையில இருந்து நம்ம நிலத்துல வேலை செய்யுங்க. நம்ம நிலம் எப்படி இருக்கும்? மேடு பள்ளமா இருக்கும். சமப்படுத்திட்டு எல்லாம் சரியாயிடும். நானும் போணுமா? ம். போணுமா? என்ன பண்ணியா? ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்க. கோவமா இல்லாம வேற எப்படி? நீங்க தான் பெருசா சிபாரிசு பண்ணீங்க எங்க அக்கா பெத்த அடிமுட்டா பசங்களை. அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு வாரமா வேலைக்கு வரல. என்னன்னு விசாரிச்சாக்கா
கடைசி பையன் பட்டணத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. தாய்மாமாங்கிற முறைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம்? சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. சொல்லி இருந்தா 1000மோ 2000மோ நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அது மட்டுமா? தரிசா கிடக்குற அவங்க நிலத்துல கோழி பண்ண வைக்கலான்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க. அதை என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க. எங்க வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்குதா? ஓஹோ, அப்படியும் ஒண்ணு இருக்கோ? சரி, ஒரு கை பாத்துறேன். பழகி எங்க கிட்ட இப்படி எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட இப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம். அந்த பொண்ணு வந்த முதல் நாள் ராத்திரியே அவகிட்ட போய் கிசு கிசுன்னா நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம். நேத்திக்கு என்னடான்னா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு ராகம். நல்லா இருக்கா? மெட்டு நல்லா இருக்கு அண்ணா. அதாவது இனிமே அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடி தான் நடக்கணும். எந்த திருட்டுத்தனமும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட போறோம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, வெக்கக்கேடு. என்ன சொல்ற நீ? புருஷன் மொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும். அவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. அவன் எங்க கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. ஏன் இப்படி? கடவுளே, காது கொடுங்க. அண்ணா, முதல்ல வீட்டுக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. என்ன இது? யாரையுமே காணோம், எங்க போயிருக்காங்க? அதானே அண்ணே, அண்ணே உள்ள வேலையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருங்க. சீக்கிரம்டா. எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. பேசினா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பிச்சிடுவேன். பிக்காதே, புடுங்காதே. என்ன இது? ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? அதுவும் ஊருக்குள்ள? அண்ணே, அண்ணே உள்ள என்ன கலாட்டா? வெளிய வாங்க. என்னண்ணே எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க? அட என்னாச்சு சொல்லுங்கண்ணே. என்ன பாஷை இது? வாவ், கட்டிலும் மெத்த பூவு வாழைப்பழம் திராட்சை ஊதுவத்தி லட்டு. ஓ, இது அப்புறமா சாப்பிடுவோம். அண்ணே, எதுக்கு இந்த செட்டப்? இது வரைக்கும் விவரம் தெரியாம உங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பொன்னி சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சது? அதாவது நீயும் அவளும் என்னென்னமோ புரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு. போய் ஜாம் ஜாம் கொண்டாடு போங்க. தங்கமுத்து, நில்லுங்க. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி உங்க மனைவிங்களோட என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு முதல் இரவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்கும். நடக்கலனா கடைசி வரைக்கும் நானும் இவரும் இப்படியே இருந்துடுறோம். சரி, போங்க போங்க. சின்ன தம்பி பையன் நீயா? இந்த தொட்டு விளையாடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஓஹோ, நீங்க மட்டும் தொல்லாமா? எப்போ 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 தொட்ட? அன்னைக்கு தென்னந்தோப்புல அடிச்சீங்களே, தொடாம அடிச்சீங்க. அது ஏதோ ஆத்திரத்துல தொட்டேன். நீங்க ஆத்திரத்துல தொட்டீங்க, நான் ஆசையில தொட்டேன். இப்படிதான் ஆசையா ஒருத்திய தொட்டுட்டு தம்பி பையன் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு பண்ணோம். திடீர்னு அந்த பொண்ணு சாந்தி மத்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு முதல் இரவு நடக்கும் சொல்லிடுச்சு. சரி, அப்ப நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? அண்ணமாருங்க 2 பேருக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒத்து வராது. ஏன்? பிடிச்ச பொண்ணா கிடைக்கலையா? எனக்கு பொண்ணுனாலே பிடிக்காது. இதுல என்ன பிடிச்ச பொண்ணா பிடிக்காத பொண்ணான்னு? ஐயோ, அங்க பாருங்க. கைய விடு, பார்க்க மாட்டேன். அப்பா வராரு. வரட்டும். பச்சையா இருக்கிற இடமெல்லாம் என்னது? ஐயோ, மைனர், என்ன பண்ணார்? இந்த இடத்துல நின்னு நாம கொஞ்சம் விஷயம் பேசணும். பேசுங்க பண்ணார். என்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? ஜகஜால ஜித்தனா இருக்கணும்.
ஆனா அவன் தமிழ்நாட்டுல கிடைக்க மாட்டான் போல இருக்க. அதுக்கு என்ன, பையனை வடநாட்டுல போய் தேடலாமே. அவனுக்கு தமிழ் தெரியாம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே மைனர். ஆமா ஆமா, ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான். அப்போ ஒண்ணு செய்வோம், இந்த இடத்தை மாத்தி இன்னொரு இடத்துல போய் பேசுவோம். சரியா சொன்னீங்க மைனர், சரியா சொன்னீங்க. பொன்னி பொன்னி பொன்னி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நாமும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு எனக்கு இப்ப தோணுது. அண்ணா, தங்கமுத்தும் அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா உங்க 2 பேர் மேல எனக்கு ஆத்திரமே வருது. உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது? எனக்கு பொண்ணி தயாரா இருக்கா, அதே மாதிரி 2 பொண்ணுங்களை நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா தாலி கட்டி இருக்கலாம்ல. எங்களுக்கு தயார் பண்றதெல்லாம் தெரியாதுப்பா. இப்பவே போய் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலாமான்னு பாக்குறேன். இல்ல, ஏற்கனவே தாலி கட்டின 2 பொண்ணுங்களையாவது தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, இது என்னதான் வழி? இந்த பாருங்க, தங்கமுத்து பைய பட்டணத்துக்கு போனதாலதான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது. நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆமா, நாமும் பட்டணத்துக்கு போயே குதிரை ஓட்டுவோம். அண்ணா அமைதி, நமக்கு பொருத்தமான பொண்களை நாமே தேடி கண்டுபிடிப்போம். தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது. இதுல இறங்கி குளிச்சிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோமா? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். குளம் அழுக்காயிடுமே. அதனால அங்க ஏன் நில்லுங்க, இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். பரவாயில்ல, நாங்க ஒரு ஓரமா நின்னு குளிச்சுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவா தண்ணி கூட தேவையில்லை. அரை கட்டையில போறவனுங்களா, மரியாதையா போறீங்களா இல்ல ஊரை கூப்பிடவா? அவங்களா இதுக்கு என்னங்க என்னடாச்சு? இந்த பாருங்க, நீங்க ஒண்ணும் குறை வைக்காம குளிங்க, நாங்க அப்புறமா பொறுத்திருந்து குளிச்சுக்கிறோம். பாம்பு விடுங்க, பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. தாத்தா ஏன் கோவப்படுறாரு? தாத்தான்ற நீ எந்திரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். குளிக்கும் போதே இப்படி இருக்காங்களே. தம்பி, ஆண்டவனா பார்த்து நமக்குன்னு 2 பேரை குளத்துல இருந்து ஏத்தி விட்டுருக்கா. நாம் இருவர் நமக்கு இருவர். விசாரிப்போமா? இரண்டுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போம். இனிமே அந்த குளத்துல குளிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுதல்? கண் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். நாங்களும் கடவுளை அதே தான் வேண்டிக்கிட்டோம். கணவன் வேணும்னு இல்ல, மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்க கண் நிறைஞ்சிருக்கோமா? சந்திரமதி, என்ன இந்திரமதி, என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு, உன் கண்ணுக்கு எப்படி? எனக்கும் அப்படி தாண்டி. அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேள. இதுக்கு மேல என்ன, தாலியை கட்ட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க. நடுப்பகல் 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுக்கு வர சொல்றீங்களா? இல்ல, சவுக்கு தோப்புக்கு வாங்க, மத்த விஷயங்களை அங்க பேசிக்கலாம். என்ன சவுக்கு கட்ட என்ன விலைன்னா? மறந்துடாதீங்க, 12 மணி. நடுப்பகல் 12 மணி, சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம். நல்ல முத்து, நாம வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. என்ன தம்பி, நல்ல வார்த்தை பேசுறதுக்கு இதுவா இடம்? அதை விடுங்க, அந்த பொண்ணுங்களே இன்னும் காணுமே. வந்துருவாளுங்க. கல்யாணம் முடிவு பண்ண வந்தீங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க பொண்ணுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? பொண்ணு வீட்டுல நல்ல சோறு போடுவாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு சீர்வரிசை கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. கொடுங்க, வாங்கிக்கிறோம்.
வாங்கினா ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது. நாச்சி முத்துவ நினைச்சுக்கோ. ஜெய் ஹனுமான். இந்திரமதி சந்திரமதியோட அப்பா. இந்த ஆளுங்களை விட்டு உங்களை உதைக்க சொன்னதே நான் தான். என் மகளுங்களுக்கு வரப்போற புருஷங்க வீரர்களா இருக்கணும்னு நினைச்சு உங்களை சோதனை பண்ண. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல. உங்க வீட்டு பெரியவங்களே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்தை நடத்திடுவோம். கோபிநாதா, எப்படியோ நீ பெத்த 2 பொண்ணுங்களுக்கு மாப்பிள அமைஞ்சு போச்சு. நாங்க பெத்த 4 பொண்ணுங்களுக்கு இதுவரைக்கும் மாப்பிள அமையல தெரியுமோ? என்னடி இது போதாதுன்னு 5வது வேற வேணும்னு அடம் பிடிக்கிறேன். 4 அண்ணன் தம்பிகளை பாத்தீங்களா? அது என்னாச்சு? அது பெரிய கதை. அவன் ஆத்தாக்காரி ஒரு கொலகாரி, அவங்க அண்ணன் தம்பி 4 பேரும் அடிமுட்டாளுங்க. அப்ப உங்க பொண்ணுங்களுக்கு சரியா இருக்கணுமே. அட நீ என்னப்பா, அவ வீட்டுல இருந்து துண்டை காணும் துணியை காணும் வந்ததே பெரிய விஷயமா போச்சு. ஏன் இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சட்டப்புட்டு மாப்பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து எங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துவீங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். தயவு செய்து இன்னைக்கு எப்படியாவது நடத்தி வச்சிருங்க. ஐயோ, அலையறீங்களே அலையறீங்களே. எவ்வளவு பொறுமைசாலியான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கிற கோபிநாதா. இதுகளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைங்களை பார்த்து வச்சிருக்கியா? 2 சிங்க குட்டிங்க பாஞ்சிடுவாங்க. மாப்பிள்ளைங்க வாங்க. அட பாவிகளா, எங்கடா வந்தீங்க? வந்திருக்கவங்க யாருன்னு நினைச்சீங்க? மாப்பிள்ளைங்க. அட போயா கூமுட்ட. நான் சொன்னேன் அடிமுட்டால் ஆனந்தீங்க 4 பேருன்னு. இதே தடி பசங்க தான். அப்படியா? இவங்களுக்கு பொண்ணை கொடுத்து நடுத்தரவுல நிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் முன்ன. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதான் சொல்றாங்கல்ல, இப்ப அவங்க அப்படி இல்லன்னு. பாத்தியா? இங்க பாருப்பா, பெத்தது நீ, பிறந்தது அவளுக்கு. பாலுங்கடத்துல தெளிவியோ நடுத்தரவுல நிறுத்துவியோ ஓ இஷ்டம். இந்த கெட்ட காரியத்தில் நாம கலந்துக்கோன புறப்படு. உங்களை மீறி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். அப்ப வரட்டு. இத பாருங்க, உங்களை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். இப்பதான் புரியுது. உங்களுக்கு என் பொண்ணுங்களை தர நான் தயாரா இல்ல. வெளியில போங்க. போறையா? ஆனா ஒண்ணு, இந்திரமதியும் சந்திரமதியும் எங்க 2 பேருக்கும் தான். இத நீயும் அந்த தலப்பா தடியனுங்களும் மாத்த பாத்தீங்க, நடக்கிறதே வேற. என்னடா செய்வீங்க? செஞ்சு காட்டுறோம். வாங்க. என்ன நான் கவிஞன் அம்பிகாபதி, நான் தான் காதலி அமராவதி. நான் தான் கவிஞன் அம்பிகாபதி, நான் தான் காதலி அமராவதி. நாங்க 2 பேரும் காதலிச்ச பாவம் தாய் குலத்தை கேட்டாலே சொல்லும். கம்பம் கட்ட பிள்ளை, மன்ன கட்ட முல்லை, கல்யாணம் செய்து கொண்டதில்லை. பெண்ணை வாழாமல் செய்தானே அப்பன், காதல் விவகாரம் புரியாத குப்பன். அந்த பழிபாவம் வேண்டாமே உனக்கு. பிடிவாதம் மகபாவம் எதுக்கு? சோறு தண்ணி ஏதுமில்ல 3 நாளா, காதலிச்ச பொண்ணு மாலை போடுவாளா? உண்ணாவிரதம் ஓயாதையா, மேளங்கள் கொட்டாமலே போராட்டமும் தீராதையா, கல்யாணம் கட்டாமலே. நான் தான் காதலன் தேவதாஸ், நான் தான் காதலி பார்வதி. நான் தான் காதலன் தேவதாஸ், நான் தான்
காதலர்கள் பேச்சு முடிவில் என்ன ஆச்சு நான் குடிச்ச சாராயம் சொல்லும் திருச்சி வச்சா பாவி போனதெங்க ஆவி ஒரு பயலும் கேட்கலையே கேள்வி ஆட நாம் பார்த்த உலகம் தான் மாயம் அப்ப நான் கேட்டு கிடைக்கல நியாயம் எனக்கும் காதல் தான் தெய்வீகம் சாமி அதை கெடுத்தாதே தாண்டாது பூமி சோறு தண்ணி ஏதுமில்ல மூணு நாளா காதலிச்ச பொண்ணு மாலை போடுவாளா உண்ணாவிரதம் ஓயாதையா மேளங்கள் கொட்டாமலே போராட்டமும் தீராதையா கல்யாணம் கட்டாமலே கல்யாணம் கட்டாமலே கல்யாணம் கட்டாமலே மனசை மாத்திக்கிட்டோம் காதலுக்கு முதலிடம் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் எங்களை மன்னிச்சிருங்க காதலுடைய அகலம் ஆழம் நீளம் என்னங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. இவங்களுக்கெல்லாம் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலியை கட்டிடுங்க. சீக்கிரம் மாலை போட்டுடுங்க. வாங்க வாங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க எதுன்னு தெரியுமில்ல வாங்க வாங்க பாத்தீங்களா இதுதான் நம்ம மாளிகை பயப்படாதீங்க நில்லுங்க பெரியண்ண நீங்க கிழக்கே போங்க கிழக்கே போகும் முறையில் வா சின்னண்ண நீங்க மேற்கே போங்க கீழே போங்க குறும்பு ஏய் பாருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க சின்ன அண்ணனை மறந்துட்டோம்ல. ஆமா சாந்தி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இப்பவே மாநாட்டு கூட்டுறேன். இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன். மூத்தவங்க 3 பேர் இருக்கும் போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு முதலிரவு நடக்கல. ஐயோ ஏன் அப்படி முடியல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க மனைவிங்களோட வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாள்ல முதலிரவு வச்சுக்கலாம்னு இங்க ஒரு தீர்மானம் இருக்கு. அதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சே. அப்ப முதலிரவ இன்னைக்கே வச்சிட வேண்டியதுதானே. இன்னொருத்தர் பாக்கி இருக்காரே அவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அன்னைக்குதான் நம்ம எல்லாருக்குமே முதலிரவு. என்ன சொல்றீங்க? ஒருத்தர் ஒண்டி கட்டங்கிறதுனால 3 ஜோடியும் பிரிஞ்சிருக்கணுமா? அதானே இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேணாம் உங்க புருஷங்க ஒத்துக்கிட்டாதானே உங்களுக்கு முதலிரவு. ஆமா நீங்க என்ன சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் ஆகாம தப்பி தவறி கூட நாங்க உங்ககிட்ட நெருங்க மாட்டோம். இந்த மாநாட்டுல சாந்தி சொன்னதுதான். அது வரைக்கும் வேணா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல படுத்துருங்க. அவருக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுமோ? எங்களுக்கு எப்பதான் இரவு விடியுமோ? ஏன் சாந்தி இதுக்கு என்னதான் வழி? சொல்றேன். உங்க அண்ணன் மனசு எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமா மக பொன்னியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அதனால நீங்க 4 பேரும் மாமா கிட்ட போங்க, பொண்ணை கேளுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். கரெக்ட். அண்ணே நாளைக்கே போவோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? ஆஹா இன்னைக்கு என்ன கூடிடுச்சு. வாங்கடா போலாம். ஜெய் ஹனுமான். என்னடா சொன்ன? பொன்னி உனக்காக பிறந்தவளா? மைனர் துப்பாக்கி எடுங்க. இந்த பசங்களை காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறேன். மைனர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி மைனர் பொறுமையா இருக்க முடியும்? தெருவில் தெரிஞ்ச ஓடுகாலிகளை இவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்துல என் பொண்ணை கொண்டு போய் வைக்கிறேன்றானுங்களே, இவங்களை சும்மா விடலாமா? மாமா மரியாதையா பேசுங்க. எங்க பொண்டாட்டிங்க யாரும் ஓடுகாலிங்க இல்ல, எல்லாம் ஒழுங்கான குடும்பத்துல பிறந்தவங்க தான். நாய் எதுக்கு பண்ணியார் வீணா பேசிக்கிட்டு? உங்க முடிவு என்ன அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே முடிவு, என் பொண்ணை பாழுங்கணத்துல தள்ளினாலும் தள்ளுவனே தவிர இந்த தருதல பையனுக்கு கொடுக்கவே மாட்டேன். அது கிணறா அவராங்கிறத உங்க பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கு. பயமுறா அவகிட்ட என்னடா கேக்குறது? முடிவு எடுக்க வேண்டியதுனா எனக்கு வர போற மாப்பிள சொத்து பத்து உள்ளவனாவும் அறிவாளியாவும் படிச்சவனாவும் இருக்கணும். உங்கள மாதிரி அறிவு கட்ட தரிசுகளா இருக்க மாட்டான். பண்ணியார் இவங்க உங்க சொந்த அக்கா பிள்ளைங்க, கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. மைனர் இவங்க கிட்ட இனிமே நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல. டாய் நீங்களா போறீங்களா இல்ல ஆளை விட்டு விரட்டட்டுமா? போறோம் மாமா போறோம். ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு எனக்கு தான். அவ இல்லாம நான் வாழ மாட்டேன், அவளும் நான் இல்லாம இன்னொருத்தனோட வாழ மாட்டா. ஞாபகம் வச்சு வாங்க போலாம்.
மைனர் நாச்சி முத்தனை சரின்னு சொல்லட்டும். பொன்னிய ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு வந்து தாலி கட்ட வச்சிடறோம். ஏதோ தாய் மாமறதுக்காக தான் இத்தனை நேரம் அவர் பேசினதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தோம். வேற யாராவது இருந்தா ஆளை வச்சு மாமா கைய கால உடைச்சு அப்புறமா பொன்னிக்கு உன்னை தாலி கட்ட வச்சிருக்கோம். எனக்கு அதெல்லாம் கூட கவலை இல்ல. இவ்வளவு நடந்து பொன்னி நமக்காக வந்து பேசல. பொன்னி பேச மாட்டா, செஞ்சு காட்டு. எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க எல்லாம் பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நிமிஷமே கட்டின படையோட உங்க பின்னால வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கெல்லாம் சேர வேண்டிய சொத்து எங்க அப்பா கிட்ட இருக்கு. அதை மீட்டு உங்ககிட்ட கொடுக்காம வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி செய்யல. சொத்தா? என்ன சொல்ற பொன்னி? உண்மையதான் சொல்றேன். அத்தை இறந்து போறதுக்கு முன்னால ஒரு பொட்டி நிறைய நகையும் பணத்தையும் எங்க அப்பா கிட்ட கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வரும்போது திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எங்க அப்பா பணத்தாசையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. நீ நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன். நீங்க என் கணவர் ஆயிட்டா உங்க சொத்து உங்களுக்கே சேரும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கற எண்ணம் அப்பாவுக்கு அடியோட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். அப்போ எங்க பணத்தை வாயில போட்டுக்கிட்டு எங்களே பஞ்சபசங்கன்னு சொன்னாரா? இப்ப போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுருவோம் வாங்க. நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. சூழ்ச்சியால தான் வெல்லணும். நீங்க 4 பேரும் என்ன எங்கேயாவது கடத்திட்டு போயிடுங்க. உங்க மக உயிரோட வேணும்னா எங்க சொத்துக்களை நீங்க ஒப்படைக்கணும்னு ஒரு கடிதம் எழுதி எங்க அப்பாவுக்கு அனுப்புங்க. அவரு என் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா அவர் ஓடி வருவாரு. உங்க சொத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் மாமாவுக்கு எங்க மேல அதிகமா விரோதம் எல்லாம் வரும். அப்புறம் எப்படி உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரு? உங்க பொருள் உங்க கைக்கு வந்ததும் நான் தன்னால உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பொன்னி, அருமையான யோசனை. ஆமா, இப்ப என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு மாமாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோம். அட பிஸ்து சுமாரா, இத போய் சாந்தி கிட்ட சொன்னா வேணாம் தான் சொல்லுவா. அதனால எல்லாத்தையும் முடிச்சிட்டு பொன்னியோடி சொத்தோடி வீட்டுக்கு போனா ஒரு காரியத்தை முடிச்சோங்கிற பெருமை இருக்கும். என்னது இது? கல்லா? மகாகணம் பொருந்திய மாமா அவர்களுக்கு உங்கள் மருமகன்கள் பணிவுடன் எழுதுவது. எங்கள் தாயார் எங்களிடம் ஒப்படைக்க சொல்லி உங்கள் வசம் ஒப்படைத்த நகை பெட்டியை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். அதில் ஒரு குண்டுமணி அளவு கூட குறையாமல் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தவறினால் உங்கள் மகள் பொன்னியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீர்கள். நகைப்பெட்டியோடு ஊர் எல்லையில் இருக்கிற மண்டபத்துக்கு மாலை 4 மணிக்கு வர வேண்டும். இதில் ஏதாவது சூழ்ச்சி செய்தீர்களே ஆனால் பெரிய விபத்துகள் ஏற்படும். இப்படிக்கு காத்த முத்து, நல்ல முத்து, நாச்சி முத்து, தங்க முத்து. பொன்னி, அப்போ அவங்க அம்மா உங்ககிட்ட நகைப்பெட்டி கொடுத்தது உண்மைதானே? ஆமா. இவ்வளவு நாளா இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ உடனடியா என் பொண்ணை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? என்ன கேட்டா அந்த நகைப்பெட்டி அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நம்ம பொண்ணியை காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வாங்க ஒரு வழி பண்ணணும். ராணி, என்னோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? பொன்னி ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்து அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாம நடத்துற இந்த ரகசிய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஊரறிய நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழணும். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பவே உன் யோசனைப்படி நடக்கிறேன். வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பூதங்குடி பண்ணையார் பேசுறேன். ஆமா சார். சார், எங்க அக்கா மகனுங்க 4 பேரும் என் பொண்ணை கடத்திட்டு போய் பாழ் மண்டபத்தில் வச்சிருக்கானுங்க. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கானுங்க. நான் பணத்தோட போய் என் பொண்ணை மீட்டுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து கையங்களமா அவங்கள பிடிச்சிருங்க. உங்க பார்வைக்கு லெட்டர் வச்சுட்டு போறேன் சார் இங்க. ஆமா சார், ப்ளீஸ் சீக்கிரமா வந்துருங்க சார். எங்க அப்பா பணம் கொடுக்காம என்ன மீட்டுட்டு போறதுக்கு வழியை தேடுவாரு. அப்படி முடியலன்னா தன்னால வந்து நிப்பாரு. அதையும் பார்க்கலாம். பொன்னி, இந்த கயிறை நீயே கட்டிக்க. பொட்டி கைக்கு வந்ததும் அதுல நிஜமாவே நகை இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுங்க. இந்தாங்கடா நீங்க கேட்டது. ஏயா, இருக்கிற சொத்து போதாதுன்னு எங்க சொத்தி முழுங்கி ஏப்பம் விட பாத்தீரே. நீர் மனுஷன் ஐயா. அனாவசியமா பேசாத. நீங்க கேட்டதை கொடுத்தாச்சு. என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லு. அதை அவங்க அடைச்சு வச்சிருக்கோம். உங்களை பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். பொன்னி சொன்ன மாதிரி பொட்டியில எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. கிழமை நம்மளை ஏமாத்துற.
மாமாவோட கண்ணாடி, ரத்தம், கயிறு என்னடாச்சு? மாமாவும் பொண்ணியும் யாரோ கடத்திட்டு போறாங்க. யார் பாருங்க. போலீஸ் பொண்ணு கேட்க தானே போனீங்க. இப்படி குறுக்கு வழியில உங்களை யார் போக சொன்னது? பொன்னிதான். அவ என்னவோ நல்ல இடத்துலதான் சொல்லியிருப்பா. நடுவழியில யாரோ பயன்படுத்திட்டாங்க. கடத்திக்கிட்டு போனவங்களால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த பழி உங்க எல்லார் மேலயும் தான் வரும். அந்த அளவுக்கு நாங்க விட மாட்டோம். அவங்களை எப்படியும் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு முன்னால இந்த பணம் நகை எல்லாத்தையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும். அதை விட முக்கியம், நீங்க எழுதின கடிதம் போலீஸுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால கைப்பற்றணும். அது எதுக்கு? உங்க 4 பேரையும் குற்றவாளி நிரூபிக்கிற ஆதாரமே அதானே. அந்த கடிதாசி எப்படி மாமா வீட்டுலதான் இருக்கும். நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருவா. அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க ஊருக்கு வெளியே இருக்கிற மலையடி வாரத்துல போய் ஒளிஞ்சுக்குங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வாங்க. இந்த பொட்டி என்கிட்ட கொடுங்க. சீக்கிரம் போங்க. இந்த பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்க ஊருக்கு போறீங்க. இந்த சிக்கல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். யாரம்மா நீங்களா? அண்ணா வந்து அது என்னம்மா வேணும்? ஐயா இருக்காங்களா? ஐயா வெளியே போயிருக்காங்க. பொன்னி சின்னம்மா காலையில போச்சு, இன்னும் வரல. இங்க வேற யாராவது வந்தாங்களா? வேற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவரு வீடு பூரா சோதனை போட்டாரு. இங்க இருந்து லெட்டர் ஒன்னு எடுத்துட்டு போனாரு. சரி, நான் வரேன். வா சாந்தி. லெட்டர் கிடைச்சதாமா? வந்து அது அப்போ கிடைக்கவே இல்லையா? நீங்க எந்த லெட்டர் சொல்றீங்க? உன்னை பார்க்க வரதா லெட்டர் போட்டிருந்தேனே, அத பத்தி தான் சொல்றேன். ஆமா, நீ எந்த லெட்டர் பத்தி கேக்குற? நானும் அதை பத்தி தான் கேக்குறேன். அதை நீங்க போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஒருவேளை போட மறந்து நான் அதை பாக்கெட் வச்சுக்கிட்டேன்னு அந்த லெட்டர் நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கும். நீ சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். ஆமா, எங்க மாப்பிளையும் மத்தவங்களையும் காணோம். வியாபார விஷயமா டவுனுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க. நீ பக்கத்துல இருந்தோம் அவங்களை இப்படி செய்ய அனுமதிக்கலாமா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மாப்பிளைங்க செய்யற வியாபாரத்தை தான் சொல்றேன். சொந்த ஊரை விட்டுட்டு ஊரா சுத்துறது ஒரு பழப்பா? சும்மா இருக்காம ஏதோ ஒரு வியாபாரம் பண்றாங்களே, அத நினைச்சு சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டதுனாலதான் மாப்பிளைய கையோட சங்கிலிய மாட்டி அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அண்ணா, அட, நான் இந்த தங்கச் சங்கிலிய சொன்னேம்மா. இத அவர் கழுத்துல போட்டு உன்னையும் அவரையும் கையோடு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு கூட அவருக்கு நான் எதுவும் பரிசு கொடுக்கலையே. நான் போய் காஃபி கொண்டுறேன். அட, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? ஐயோ, கை தவறிடுச்சுங்க. கைட்டு கொடுங்க, நான் போய் வாஷ் பண்ணி கொண்டுறேன். சாந்தி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி காஃபியை கைதவற விட மாட்டியே. உங்களை பாக்குறதுக்கு முன்னாலதான் குழப்பமா இருந்துச்சு. உங்களை பார்த்ததும் எல்லாம் தெளிவாயிடுச்சு. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமாமா, தங்கச்சி கையால் சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சு. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சாந்தி, நீ தேடுறது அதுல கிடையாது. அண்ணா, அது வந்து உன் புருஷனுக்கு மட்டும் சங்கிலி கொண்டு வந்திருக்கேனே, உனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனான்னு இந்த பெட்டியில தேடுறியா? கூட பிறந்தவளை மறப்பேனா? இத பத்தியா, உனக்காகவே தங்க வளையல். சாப்பிடுவாங்க.
என்ன சாந்தி, எங்க போயிட்ட? ரொம்ப நேரம் காணோம். மாப்பிளையும் மத்தவங்களையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட, பயப்படாம வாங்க. ரொம்ப நன்றிமா. எதுக்கு? ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி எவ்வளவு பொறுப்போடு இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருக்கியே, அதுக்காக. என்ன சொல்றீங்க? இவங்க நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்க பாரு. மன்னிக்கணும், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம்? இவங்க எந்த குற்றமும் செய்யலையே. பணத்துக்காக மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம், பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது இரண்டாவது குற்றம், பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சது 3வது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம்? அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண. நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. சாந்தி, இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல. இடையில யாரோ செஞ்சிருக்கிற சதி. இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க, என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், அந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்யறது பைத்தியக்காரத்தனம். எங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஜாக்கிரதை. முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. ஆமா, உன்னை காப்பாத்தத்தான் நான் அவங்களை தப்ப விட்டேன். ஆனா உன் மாங்கலத்தை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உட்காருங்க. தட்ஸ் ஆல் ரைட். இந்த பக்கமா 4 பசங்க ஓடி வந்தாங்களே, பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி யாரும் வரலையே. அப்படியா? தேங்க் யூ. இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வாங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வரை. உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் புரியாத புதிரா இருக்கு. பைத்தியக்காரங்களா? ஊருக்கு தெரியாம உங்க மாமா உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த டான்ஸ்காரி ராணிய வப்பாட்டியாக்கி காட்டு பங்களாவில வச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா அந்த ராணிய வப்பாட்டியா வச்சுக்கிட்டதுக்கும் இப்போ மாமாவும் புண்ணியம் கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? வயசான மனுஷனுக்கு ராணி தன்னை விலை பேசி வித்துட்டா. வசதிகள் செய்ய தர்றேன்னு சொல்லிட்டு உங்க மாமா வார்த்தையை காப்பாத்திருக்க மாட்டாரு. பாதிக்கப்பட்ட சும்மா இருப்பாளா? பழி வாங்கிட்டா. இப்பவே போய் இது போலீஸ்ல சொல்லிடும். போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்களை தான் முதல்ல உள்ள தள்ளுவாங்க. நீங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்படின்னா அவளையே போய் நேரா கேட்டுருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அவளை தவிர வேறு யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவும் அவர் மகளும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். பாதுகாப்புல தான் இருக்காங்க. வாங்க, வீடு பூரா தேடுவோம். நிச்சயமா அவங்க இங்க இல்ல. வேற எங்க இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகைப்பெட்டி என் கைக்கு வரணும். இல்லன்னா இல்லன்னா எங்க ஆளுங்க உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க எழுதின கடிதம் உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லும்.
கொலை பழி உங்க தலையில விழும், தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வரும். திட்டம் போட்டு எதை செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு தேவை அந்த நகை போட்டி, அவ்வளவுதானே? ஆமா, அத குடுத்துட்டா அவங்கள ஒப்படைச்சிடுறேன். சரி, நகைப்பெட்டியோட எங்க வரணும்? அவங்கள எங்க கொண்டு வருவேன்? எங்க இருந்து கொண்டு போனீங்களோ அதே இடத்துக்கு காலையில 10 மணிக்கு பெட்டியோட வாங்க. குடுக்கல் வாங்கல அங்கே வச்சுக்கலாம். இதுல எந்த வித மாற்றமும் இருக்காதே? நிச்சயமா இருக்காது. வாங்கடா. இந்தாங்க. நாங்க வந்து நகைப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க. வாங்கண்ணே. வரேன். நாங்க வந்துருவோம், அவசரப்பட்டுறாதீங்க. அலைஞ்சாங்க கேசுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்தா நீ கேட்ட நகைப்பெட்டி. கொஞ்சம் பொறுமா. முதல்ல பொன்னியும் மாமாவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பொட்டி எடுத்துக்க. ஏய், கொண்டு வா அவங்கள. பொன்னி, என்ன இதெல்லாம்? இவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஆனா உயிரோட இல்ல, போனாமா. என்னடி சொன்ன? ஏய் மைனர் மாமாடா. மாமா, மைனர் மாமா, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இப்போ நகை பொட்டி எடுத்துக்கிட்டு மாமாவையும் பொண்ணையும் கொல்ல போறேங்கிறா. தயவு செஞ்சு அவங்களை காப்பாத்துருங்க. நல்லா சிரிப்பாடுற. அவங்கள நான் காப்பாத்திட்டேன், எங்களை யார் காப்பாத்துறது? மாமா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரங்களா? இந்த நகைப்பட்டிக்காகத்தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சேன். ஆனா உங்க அம்மா இந்த பெட்டியை எங்கிட்ட ஒப்படைக்காம உங்க மாமங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அத இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி பறிப்பேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டிக்கிச்சு. நகைப்பெட்டியை வேணா எடுத்துக்க, எங்க எல்லாரையும் விட்டுரு. நகைப்பட்டி மட்டும் போதுமா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எனக்கும் என் காதல் ராணிக்கும் அவர் சொத்து முழுதும் தேவைப்படுது. என்ன செய்யுது? இவன் உன் காதலிய? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே போட்டோம். என்ன உங்க திட்டம்? அத நான் சொல்றேன். இவங்க 2 பேரையும் நாங்க தீர்த்து கட்ட போறோம். அந்த கொலை பழி உங்க தலையில விழும். ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீங்க தப்பவே முடியாது. ராணி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. இவங்க 4 பேரையும் அந்த அறையில் தள்ளி போடுங்கடா. ராணி, அப்பனையும் மகளையும் தீர்த்து கட்டிட்டு நான் போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன். ஏய், நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீ இவங்க வண்டியில ஏத்து. அந்த டப்பா வீடு. டப்பா மாட்டிக்கிச்சு. தொடர்ந்து போனா அவங்களை பிடிச்சிடலாம். வண்டி போற வேகத்துல நாம எப்படி அவங்களை பிடிக்கிறது? இங்க பாருங்க. குதிரைக்கும் போயிட்டு வராம பாத்துட்டுங்க. ஏண்டா, அவனுக்கு குதிரையில போயிட்டானுங்க, நாம எப்படி? அதோ அங்க பாருங்க, நமக்காக நிக்குது.
சொத்து முழுவதும் நீங்க சுயமா சம்பாதிச்சது. அதை யாருக்கு வேணும்னாலும் எழுதி கொடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. இத்தனை நாளா உங்க மறை மாறி இருந்த ராணிக்கு அதை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எந்த விவகாரம் இருக்காது. எழுதி கொடுத்தாலும் சாக போறோம், அதனால எழுதி கொடுக்காமலே சாகுறோம். சாக போறது உறுதிதான். எழுதி கொடுத்துட்டா கஷ்டம் இல்லாம சாகலாம். இல்லைன்னா நீ சித்திரவதைப்பட்டு உன் மக கெடுக்கப்பட்டு சாவீங்க. இது தேவைதானா? 10 நிமிஷம் தரேன், யோசிச்சு சொல்லு. கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்? 10 நிமிஷம் இல்ல, 10 வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட கையெழுத்து போட முடியாது. சொந்த அக்காவோட சொத்தை வாயில போட்டுக்கிட்ட ஜென்மம் இது. சொந்த சொத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுமா? நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. என்ன விட்டுடு. ஒரே ஒரு கையெழுத்து போட சொல்லு. என் மகளை விட்டுடுங்க, நான் போட்டு கொடுக்குறேன். அப்படி வாங்க வழிக்கு. இனிமேலாவது எங்களை நிம்மதியா சாகடி. கட்டாந்தாள
பொன்னி பொன்னி, அப்பா இவ்வளவுக்கும் காரணம் இந்த மைனரும் இவ்வளவு தான். நல்லவங்க மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க பாவிங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க அம்மா கொடுத்த நகையை ஏமாத்த நினைச்சனே, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. மாமா, அதை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். பொன்னியம்மா, மாமா இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றது. ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடி. அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நிறைவேற போகுது. சாந்தி கிடைச்சிட்ட. ஐயா பொண்ணு. தம்பிகளா, எதுல வேணா ஆள் மாறாட்டம் நடக்கலாம், ஆனா இதுல நடந்துடக்கூடாது. அவங்க அவங்களுடைய